இன்றைக்கு புலம்பெயர் உறவுகள் இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் இதில் எத்தனையோ பேர் வந்து உயிர் இல்லாமல் இருப்பாங்க. புலம்பெயர் தேசங்களில் வரக்கூடிய நிதி கையாளுகை என்பது இப்போது நீதிமன்றம் வரை வந்து நிற்கிறது. நிறைய பேர் அதனாலே வந்து பாதிக்கப்பட்டு அல்லது அந்த விஷயங்களாலே சிறைச்சாலைக்குள்ளே இருக்க வேண்டிய நிலைமை என்பது அந்த குடும்பம் அந்த பிள்ளையின் பிரேதத்தை இருந்து கொண்டு வட்டிக்கிற போகிறது கூட காசு இல்லாமல் இருந்தாங்க. அவ்வளோ ஒரு துயரமான எனக்கு அந்த அழுகுறலும் அதையும் இந்த காதில் ஒழிச்சு கொண்டே இருக்கேன். நீங்கள் ஒரு நிதி மூலத்தை கொண்டு வந்து ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது? இந்த பிள்ளையெல்லாம் இந்த பிள்ளையாக இருந்தால் நான் இந்த வறிய நிலையில் இந்த பிள்ளையை வளர்த்து பறி கொடுக்குறாண்டா எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி அந்த பிள்ளைய தவம் இருந்தான் பெற்றவங்க தாய் தவப்பன். அந்த பிள்ளையின் மரணத்தால் அந்த மற்ற பிள்ளைக்கும் அந்த மற்ற பிள்ளை கருவுற்றிருந்து அது அபோஷன் ஆகி உண்மையிலே பல பேர் கடவுளை கும்பிடுவார்கள். ஆனால் உங்களை கும்பிடுவர்களையும் நாங்கள் நேரிலே பார்த்துருக்கோம். அந்த தூரம் அவர்களுக்கு வாழ்க்கையும் அவருடைய எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அவைகளுக்கு பயண காசும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கான கொடுத்து 15 லட்சத்துக்கு மேலே உள்ள அந்த முடியிற அந்த சிகிச்சையும் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கிடையான டைமில் இவங்களோட உயிர் போகாமல் இருக்கணும். இதுதான் என்னுடைய சவாலை தவிர இந்த நான் எப்போவுமே யோசிக்கிறது அவங்களோட நிலைமையில் நான் இருந்தால் இந்த பிள்ளை இந்த மாதிரியான துன்பத்திலிருந்து என்னுடைய மனைவி அடுத்த விட சாப்பாட்டுக்கு இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்றதை நான் யோசிக்கிறது. அதனால் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இதுக்கு தான் டெடிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த வாரம் சந்திக்கிறோம். இது சக்கரவியூகம் வார்த்தை எனும் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். பல்வேறுபட்ட அதிதிகள் பல்வேறுபட்ட விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவதானம் செலுத்தப்பட வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. வாழ்கிற காலம் ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த காலத்தில் எவ்விதமான இடர்களும் இல்லாமல் வாழ வேண்டும். ஆனால் இருக்கக்கூடிய ஏதாவது சிக்கல்கள் நம்மை மிக மோசமான அளவிலே பாதித்துவிடும். அதிலும் குறிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இதய துடிப்பிலே தங்கி இருக்கிறது என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இதயம் நின்று விட்டால் வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று அர்த்தப்படுகிறது. இள வயதிலோ அல்லது சிறு வயதிலோ இவ்வாறான இடர்களை கண்டுவிட்டால் அதை தீர்க்க முடியுமா என்ற ஒரு அச்சம் கடந்த காலங்களிலே அல்லது முன்னைய காலங்களிலே இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அந்த இடர் என்பது நீங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகள் வந்திருக்கிறது. அந்த வசதி வாய்ப்புகள் வந்தாலும் பொருளாதார பலம் என்பது எத்தனை பேருக்கு அது வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த விஷயங்கள் பேசுகிற போது இதை பற்றி பேச போகிறோம் என்று பல பேர் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு தனி மனிதனாக 150 பேருக்கு சத்திர சிகிச்சைகள், குறிப்பாக இது அறுவை சத்திர சிகிச்சைகள் மூலமாக அவருடைய எதிர்காலத்தை காப்பாற்றி கொடுத்திருக்கக்கூடிய கனடாவை சேர்ந்த திரு செந்தில்குமரன் அவர்களை இந்த நாளில் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சாந்த். யார் இந்த செந்தில்குமரன்? மனிதம் என் மதம் அது தழைத்தோங்க செய்ய வேண்டும் என்று விரும்பும் ஒரு சாதாரண மனிதன். கனடாவில் வந்து கனடா தான் நான் இந்த வதிவிடம். அங்கிருந்து தான் இந்த இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் நான். சரி, நிறைய புலம்பெயர்ந்தவர்களுக்கு வேறுபட்ட கனவு இருக்கும். ஏன் செந்தில்குமரனுக்கு மட்டும் இதே நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கவனிக்க வேண்டும் என்ற சிந்தனை? இப்போ எல்லாருக்கும் பல பேருக்கு விருப்பம் இருந்தாலும் அதற்கான அந்த 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 டைமை ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு இது வந்து எல்லாருக்கும் வராது. அப்போ என்ன போல முயற்சி எடுக்கிறவர்களுக்கு பல பேர் வந்து உறுதுணையாக இருக்கிறாங்களோ அது ஒன்று. ரெண்டாவது, ஏன் எனக்கு அந்த நோக்கம் என்றால் பல பல நோய்கள் இருக்கிறது. கிட்னி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட், பிரெயின் டியூமர், இதுக்கெல்லாம் ஒரு சத்த சிகிச்சை என்று அதுக்கான தீர்வு என்று சொல்கிறது வந்து இலகுவானது அல்ல. ஒரு கிட்னியை வருத்தமெண்டா எத்தனையோ முறை நாங்கள் வந்து இது டெஸ்டிங் செய்து அவருக்கு மேட்ச் பண்ணி டோனரை ஃபைன் பண்ணி இப்படி செய்யக்கூடிய ஒரு லாங் ப்ராசஸ். கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட முடியும், ஒரு 80 லட்சம் 1 கோடி முடியும். ஆனால் ஒரு இதய சத்திர சிகிச்சை என்பது ஒரு 15-18 லட்சத்துக்குள் அந்த 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 பேஷண்ட்டை நாங்கள் திருப்பி பழையபடி சமூகத்தில் ஒரு ஆக்டிவ் பர்சனாக மாற்றலாம். அதோட அவர்கிட்ட அந்த தாய் தகப்பன்ற பிரச்சனை முடிஞ்சது, பிள்ளைகள தாய் தகப்பன் அதோட நிம்மதியாக இருக்கலாம். இதனால தான் அந்த நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இதனால தான் இதய சத்திர சிகிச்சையை நான் தெரிவு செய்கிறது. அந்த குறிப்பாக உடம்புல நீங்கள் சொன்ன மாதிரி இதயம் தான் அந்த எல்லாத்தையுமே இயங்க வைக்கிறது. அதை நின்றுட்டால் அவ்வளோதான். சரி, 150 சத்திர சிகிச்சைகள் முடித்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். எப்படி இந்த காலம் பயணப்பட்டிருக்கிறீர்கள்? சரியான ஒரு சந்தோஷமான காலம். சேலஞ்சஸ் இருக்குது கட்டாயமாக. லேசான வேலையில் ஒரு பயனாளியோடைய சில சமயம் நான் வந்து 4-6 கிழமை கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். நான் அந்த பேக் அண்ட் ஃபோர்த்தாக டெஸ்ட்டுகளுக்கு அனுப்பி உடனே டக்குன்னு போய் கடையில் வாங்குற மாதிரி செய்ய இயலாது. அவருக்கு இவன் பல்ஸ் ஊத்து இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கடைசியாக கொண்டு போய் சத்திர சிகிச்சை கொண்டு போகும்போது
அவர்கிட்ட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ அவரை வெளியால் திருப்பி எடுக்கணும். அந்த சர்ஜரி ஸ்பாட்டுக்கு இன்னொருத்தரை கொண்டு போகணும். ஏன்னா மருத்துவர்லேருந்து சர்ஜன்லேருந்து எல்லாரையும் நாங்கள் புக் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டரை புக் பண்ணிட்டோம். அப்போ இப்போ கிட்டடியில் இப்போ லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸ்க்குள்ளேயே நாங்கள் 3 சத்திர சிகிச்சைகளை வேறு ஆட்களுக்கு நாங்கள் முதல் இது ஸ்கெட்யூல் பண்ணியிருந்த ஆட்களுக்கு மாற்றி இன்னொரு ஆட்களை போட்டுனாங்க. ஏன்னா இந்த இஷ்யூவால் அந்த சேலஞ்சஸ் இருக்குது. மற்றது நிதி சேகரிப்புன்றது ஈஸியான வேலை இல்லை. ஆனால் எனக்கு கடவுளை என்று அந்த ஆழ்ந்துறக்கமே ஒரு சப்போர்ட்டர்ஸ் தொடர்ந்து ஆதரித்து கொண்டு வந்தபடியாக அதை பிற விரிவடைந்து நல்ல ஒரு அந்த நம்பிக்கை தன்மையை நாங்கள் வந்து இந்த மக்கள்கிட்ட பெற்றபடியால் தான் இந்த அளவுக்கும் செய்யக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நான் அதான் சொன்ன மாதிரி அவங்கள் தான் உண்மையான இந்த காரணிகள். வாழ்த்துகள் எல்லாம் அவர்களை தான் போய் சேரும். நான் ஒரு பாலம், அவ்வளோதான். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை கல்வியும் மருத்துவமும் அடிப்படையான தேவைகள், அதிலும் குறிப்பாக இலவச கல்வியும் இலவச மருத்துவம் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒரு நிதி மூலத்தை கொண்டு வந்து ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது? நல்ல ஒரு கேள்வி. இதுவும் மருத்துவம்ன்றது இப்போ இங்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு இந்த நோய் இருக்குது. இப்போ இந்த சத்திர சிகிச்சைக்கு பதிந்து விட்டு காத்திருப்போர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 4500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 3000 பிள்ளைகள் இதே நோயோட பிறக்குது ஸ்ரீலங்காவில். அப்போ லேடி ரிட்ஜென்ற அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி ஒவ்வொரு வருஷமும் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி வந்து 1000 1500. அப்போ மிச்சம் அந்த 1500 அப்படியே அதை செய்யாமல் விட்டு அது கூடிக்கொண்டு எவ்வளவோ இப்போ போயிட்டுது. பல பேர் அந்த போகிறதே நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுடைய மருத்துவ குறிப்புகள் கூட அப்படியே இல்லாமலே போயிட்டுது. ஏனென்றால் அவங்க நெடுக வராட்டி அந்த மருத்துவ குறிப்பை அவங்க கிட்டத்தட்ட அதை டெலீட் பண்ண மாதிரி போயிடும். ஏன் நீங்கள் அந்த மாதிரியான குறைகள் இருக்கண்டா இலவசம் என்றாலும் அங்கே வந்து சத்திர சிகிச்சை செய்யும் நிபுணர்கள், மருத்துவர்கள் இதெல்லாம் சரியான குறைவு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 சத்திர சிகிச்சை நிபுணர்கள் தான் இலங்கையிலேயே குழந்தைகளுக்காக இந்த சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது. அதனால தான் இவ்வளவு இந்த வெயிட்டிங் லிஸ்ட், இவ்வளவு மரணங்கள். இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட். இது வந்து இப்போதைக்கு தீர்க்க இயலாது. சரி, நிறைய பேருக்கு இந்த சிகிச்சைகள் பலன், இதனுடைய விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பல பேருடைய மாற்றங்களை உருவாக்குகிறீர்கள். தனிப்பட்ட ஒரு மனிதரால் இத்தனை பேருடைய வாழ்க்கையை காக்க முடிந்திருக்கிறதா? இல்லை, இது கட்டாயமாக இறைவன்ற துணை இருக்குது, மக்களோட துணை இருக்குது. ஏனென்றால் எனக்கு என்னதான் நான் வந்து முயற்சிகள் எடுத்தாலும் இதை இந்த பர்சனலாக இந்த டேலண்ட்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு கட்டாயமாக எனக்கு ஒரு சக்தி, எனக்கு சரியான ஆட்களை என்னோட கனெக்ட் பண்ணி நீங்கள் சொன்னால் இந்த வியூவர்ஸ்லாம் எப்படி நம்பியும் தெரியும். அந்தளவு டாப் சர்ஜன்ஸ், டாப் கார்டியாலஜிஸ்ட் இவையெல்லாம் எனக்கு அப்படியே அந்த அழகாக வந்து அந்த இதுக்குள்ளே அமைஞ்சு டோனர்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்து இப்படி இது ஒரு இறைவன் செயலன்னு தான் நான் கருதுறேன். ஏனென்றால் நான் 2015ஆம் ஆண்டு இங்கே தாயத்துக்கு வந்தேன். அங்கே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. 2009ஆம் ஆண்டுலேருந்து 15ஆம் ஆண்டு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு, அதுக்கு முன்னே நான் கிட்டத்தட்ட ஒரு 17 சத்திர சிகிச்சையில் நான் இந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி செய்து கொடுத்துருந்தேன். நான் செய்த நாங்கள் நடுவில் பெரிய ஒரு இடைவெளி 2015ஆம் ஆண்டு வரும்போது நான் தேடி போய் இந்த கார்டியாலஜிஸ்ட், இதய நோய் நிபுணர்கள் எல்லாரோடையும் தொடர்புகளை மேற்கொண்டு இந்த மாதிரி நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன், நான் செய்ய விருப்பப்படுறேன், எல்லா ஃபண்ட்ஸும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபேஸ்புக்கில் பேப்பர்லாம் போடுறேன் நான் இதெல்லாம் சொல்ல. அப்போ டாக்டர் காந்திஜி என்று லங்கா மருத்துவமனையில் அவர் தான் கார்டியோதொராசிக் சர்ஜன். அவர் ஆஸ்திரேலியன் சிட்டிசன். ஆனால் அவர் வந்து இங்கே தான் அவர் இருக்கிறது, கொலம்பில். அவர் உடனே அவரும் டாக்டர் லுஷாந்தா அவர் வந்து ஆனஸ்தரிஸ்ட். அவங்கள 16 பேர் கொண்ட குழு அண்டையிலிருந்து இன்றைக்கு மட்டும் பெரியாக்களுக்கான சத்திர சிகிச்சைகளுக்கு 1% வாங்காமல் தங்களோட நேரத்தை தந்து உதவுறாங்க. இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் இல்லை. எல்லாம் பணம் என்று ஓடும் உலகத்தில் இந்த மாதிரியான நல்ல மனிதர்களை அமைத்து கொடுத்தது கடவுள் தான். அதே மாதிரி தான் ரெஜினோல்ட் ரகுநாதன் குழந்தை பிள்ளைகளுக்கான மருத்துவ சிகிச்சை நிபுணர். அவரை எனக்கு கனெக்ட் பண்ணி அவர் தான் எனக்கு 2015ஆம் ஆண்டு இந்த லிஸ்ட் எல்லாம் காமிச்சவர். எங்களோட 2015ஆம் ஆண்டு எங்களோட ஆனிவர்சரிக்கு நானும் துணைவியாரும் ஒரு சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கு $10,000 நாங்கள் எடுத்து செய்து கொடுப்போம். அதுதான் தொடக்க இது திருப்பி நிவாரணம் தொடங்குறதுக்கு செய்வோம் என்று சொல்ல ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு ரெஜினோல்ட் ரகுநாதன் கனெக்ட் ஆகிட்டார்.
அவர் ஒரு திறமான ஒரு நல்ல இதய நோய் நிபுணர், அதை விட நல்ல ஒரு ஆத்மா. அவர் எனக்கு அந்த இவ்வளவு பிள்ளைகள் இதால் இறந்ததுன்ற அந்த பட்டியலையும் அதை இதையும் சொல்லும்போது, இப்போவும் அவர் லேடி ரிட்ஜில் இருக்கிறார். யூகேக்கு போயிட்டு திருப்பி வந்து அங்கே நிற்காம மக்களுக்கு சேவை செய்யணும்னு திருப்பி வந்துட்டார். அப்போ அவர் தான் எனக்கு இதை பற்றி காமிக்கும் போது, நான் இந்த பிள்ளையெல்லாம் இந்த பிள்ளையாக இருந்தால், நான் இந்த வறிய நிலையில் இந்த பிள்ளையை வளர்த்து பறி கொடுக்குறாண்டா எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி அண்டைக்கு தொடக்கமே இதை நான் செய்து கொண்டிருக்கேன். ஸோ இவ்வளவுத்துக்கும் காரணம் நல்ல ஆத்மாக்களை கனெக்ட் பண்ண. அதே மாதிரி ஒரு பக்கம் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொடையாளிகள். இது வந்து என்னை நம்பி இவ்வளவு பணம், கடைசியாக எம்ஜிஆர் 108 நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி நடந்தது, $247,000 அந்த சொச்சம் சேர்த்தது. என் ஃபேஸ்புக்கில் இருக்குது, சிங்கர் செந்தில்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பணத்தை என்ன நம்பி இப்படி தாராங்க. அதில் ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டிய எத்தனையோ பேர் நல்ல இதயங்கள். குவாலிட்டி பேக்கரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ரான்சிஸ் அந்தோணி பிள்ளைண்டு அந்த காலம் தொடக்கம் எனக்கு ஒரு இப்போ கடந்த ஒரு 6-7 வருடங்களாக மாதம் $1000 செக்கே அப்படி போஸ்ட் செக் வருஷத்துக்கு முதலே எழுதி கொடுத்துருவாங்க. அதை விட அவையில் ஒரு நல்ல ஒரு பேக்கரி வச்சிருக்கணும், குவாலிட்டி பேக்கரின்னு. அதை விட ஒரு ஃபுல் சிகிச்சைக்கான ஒரு $7,000-8,000 தருவாங்க. கிட்டத்தட்ட $22,000 வருஷத்துக்கு அவங்களோட பங்களிப்பு. இது பெரிய ஒரு நிதி. $22,000 என்று சொல்கிறது, இது இப்படி ஒரு 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 கொடைக்காக கொடுக்கறது, இதயங்களை காக்கிறதுக்கு பெரிய ஒரு மனதை ஒன்று. அப்படி ரொம்ப பேர் எனக்கு இருக்கிறாங்க. அதை விட அதுக்காக பெருசாக தான் கொடுக்கணும் இல்லை, சிறு சிறு தொகைகளாக எனக்கு கடைசியாக நான் நெடுகவே சொல்கிறேன்னா, பல நடமாடும் தெய்வங்களை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவன் என்று. இந்த கோவிலெல்லாம் நின்று சேர்க்கிறேன் நான். கோவிலில் நின்று சேர்க்கறது கனடா கந்தசாமி ஆலயம் உண்டு. அதில் நின்று சேர்த்ததன் ஊடாக 8 சின்ன பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம். 6 சின்ன பிள்ளையும் 2 பெரிய ஆக்களும் நினைக்கிறோம். அதில் இந்த சர்ஜரிஸ்லாம் இந்த பிள்ளைகளோட உயிரெலாம் காக்கிறது, இந்த கொடைகள் வராட்டி எனக்கும் கஷ்டம். அப்போ அங்கே நான் போய் நின்று செய்கிறதுக்கு என்னென்றால், பல பேரை உள்வாங்கி அந்த பல பேருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறது மூலமாக எனக்கும் அதில் ஒரு புண்ணியம். அது மடிப்பிச்சை என்று சொல்கிறது. நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. நான் போய் நின்று 6 மணி நேரம் அதில் கதிரையை போட்டு இருக்கிறதில்ல, நிற்கிறது, நின்று ஒவ்வொரு ரிசீட்டாக எழுதி கொடுத்து செய்கிறாண்டா பிறரையும் நாங்கள் வந்து தூண்டணும். அதில் இருக்கிற யாராவது ஒரு சிறு பிள்ளை நானும் வளர்ந்து இந்த மாதிரி நான் ஒரு சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு தூண்டுறதுக்கு தான் நாங்கள் போய் அப்படி நிற்கிறேன் நான். அப்படி 2வது ரீசன், இப்படி எல்லாரையும் சேர்த்து செய்யும்போது எனக்கும் அதில் ஒரு புண்ணியம், இந்த மடிப்பிச்சை என்று சொல்கிறது. யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த இதயம் நின்று விடக்கூடாது, நாங்கள் எங்கள் நேரத்தை இதில் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் சேர்க்கிறோம். 3வது, என்னதான் நாங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் கனடாவில், என்னதான் நாங்கள் அங்கே பிஸ்னஸ் வச்சுருந்து நல்லா நடந்தாலும், நாங்கள் பிறர்கிட்ட யாசம் கேட்கும்போது எங்களை நாங்களே தாழ்த்தி கொண்டு அங்கே போய் நிற்கணும். அது ரொம்ப கடினமான வேலை. அப்போ எங்களோட ஈகோ, எங்களுக்குள்ள அந்த நிலை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நிற்கும்போது எங்களுக்கு ஒரு காலம் கர்வமோ நான் என்ற அகங்காரமோ வராது. அதுக்காக தான் செய்யணும். இப்படி இவ்வளோ நல்ல விஷயத்தையும் செய்தது கடவுள் தான். சரி, நல்ல விஷயத்துக்காக கூட கோயிலில் போய் இந்த யாசகமோ என்ன விஷயங்களை செய்கிற அந்த விடயம்ன்றது எப்போதாவது யோசிச்சது, இப்படி கட்டாயம் நான் செய்தான் இப்படிலாம் செய்யணும் அல்லது இப்படி ஒரு சேர்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று எப்போதாவது யோசிச்சு இதெல்லாம் தேவையான விஷயமானு சொல்லி நீங்கள் யோசிக்கலையே ஒரு காரணம்? அது என்னென்றால், இப்போ எங்களோட சமூகம் நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நானே சாப்பிட்டு நானே மூச்சு எனக்காக விட்டு நானே படுத்து நானே என்ஜாய் பண்ணி அப்படி என்ற ஒரு வாழ்க்கை வந்து மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை. பிறருக்காகவும் வாழ வேண்டும். நாம் வாழும் காலத்தில் அப்படின்னா அந்த கொடை என்று சொல்கிறதும் பிறருக்காக வாழ என்று சொல்கிறதும் நீங்கள் ஒருக்கா தொடங்கிட்டீங்கடா அது கிட்டத்தட்ட வெரி வெரி அடிக்டிவ். அது கருணைன்றது சிறு வயதிலே விதைக்கப்பட வேண்டும். அது நீங்கள் இதில் நான் கொஞ்சம் பின்னோக்கி சொல்கிறேன். எங்களோட அம்மா வந்து எனக்கு ரொம்ப கம்பேஷனேட்டாக வளர்த்தவ. யார் பெற்ற பிள்ளையோண்டா எப்போவுமே யார் பரிதவிக்கும் போது யார் பெற்ற பிள்ளையோன்னு சொல்லி அதை இந்த மைண்டில் வந்து யாராவது கஷ்டப்பட்டால் கூட எனக்கு அதில் அவைகளுக்கு போய் ஏதாவது ஒன்று செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், தெரு விலங்குகளாக இருக்கலாம், தெருநாய்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம். எனக்கு அந்த கம்பேஷனை கொடுத்தது எங்களோட அம்மா தான். அதை என் துணைவியாரும் ரொம்ப நல்லவர். அவவும் அதுக்கு வந்து எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறபடியா இது தொடர்ச்சியாக என்னால் அதை மேலும் மேலும் இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் கொஞ்சம் சர்ஜரி என்று ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்கேயோ 180 வந்து நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் உண்மையாக அந்த கம்பேஷன் தான்.
சரி, 2009க்கு முற்பட்ட காலத்திலே இந்த சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்ற விடயத்தை சொன்னீர்கள். அதில் எந்த ஒரு கொஞ்ச காலம் உங்களால் செய்ய முடியவில்லை என்ற ஒரு குறையும் இருக்கிறது. ஆனால் இப்போது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, நிதி சேகரித்து நிதியை வழங்குகிறது அல்லது புலம்பெயர் தேசங்களில் வரக்கூடிய நிதி கையாளுகை என்பது இப்போது நீதிமன்றம் வரை வந்து நிற்கிறது. நிறைய பேர் அதனாலே வந்து பாதிக்கப்பட்டு அல்லது அந்த விஷயங்களாலே சிறைச்சாலைக்குள்ளே இருக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு நீண்ட காலம் இவ்வளவு பெரிய தொகையோடு நீங்கள் புழங்குகிறீர்கள். சில விஷயம் மாசம் $1000 இருந்து கிட்டத்தட்ட ஒரு தனி மனிதன் $24,000-26,000 வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துல தர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி எத்தனையோ பேர் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த நிதி கையாளுகை, நிதி அறிக்கை, இந்த பணத்தை சரியான முறையிலே கொண்டு போய் சேர்த்தல், அதை சரியான அறிக்கையிடலுக்கு உட்படுத்தல் எப்படி சாத்தியப்படுகிறது? அது ரொம்ப கஷ்டமான வேலை. என்னடா இப்போ நான் தான் அதில் என்டர் பண்ணுறது, நான் தான் சரி பார்க்குறது. எனக்கு அங்கே எனக்கு இந்த நேரத்தில் சாம்பவி சண்முகானந்தம் என்பவரும் நான் குறிப்பிட்டு நன்றி சொல்லுவாங்க. என்றால் இந்த நான் என்டர் பண்ணிக்கலாம் முடிய அந்த பிள்ளை தான் ஃபுல்லாக அக்கௌண்டிங் ஆடிட்டெல்லாம் செய்து எல்லாத்துக்கும் அந்த அந்த கணக்கறிக்கைகளை வெளியிடுறது. எப்போவுமே எது கஷ்டம்னா நீங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த நிதி கையாள். இப்போவும் அதுக்கான எல்லாருமே நல்லா சொல்லிக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல யாருக்கா ஒன்று பிடிக்காம இருக்கலாம், ஏதாவது அதை எப்போவுமே ஒன்று சொல்றது, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் என்றது. அதன்படி தான் ஆட்கள் நடக்கணும். அந்த ரீதியில் எனக்கு இவ்வளவு முதல் 2016 நான் செய்த நிகழ்ச்சிக்கு $55,000 தான் சேர்ந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 250 தொடர்ந்து கடந்த 3 வருடங்களாக 230, 250, 247 இதான் இந்த ட்ரெண்ட். அப்போ என்னத்தை காட்டுதுண்டா, அது வந்து என்னதான் இதில் கெட்ட பேருன்றது நாங்கள் கணக்கெல்லாம் கொடுக்காம சரியா அப்படி இப்படி என்று இருக்கும்போது தான் அதை எங்களை நோக்கி வர சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் எப்போவுமே க்ளீனாக இருந்துட்டு உங்களுக்கு அங்கே கனடாவில் ஆக்களை கேட்டால் தெரியும், எங்களுக்கு நான் நல்லா இருக்கிறோம், ரொம்ப ஆழமாக அங்கே இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து இதால் இப்படித்தான் உழைக்கணுமென்ற அவசியமும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 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 நேர்மையோடு பயணிக்கும் போது கடவுளோட ஆசீர்வாதம்ன்றது நிச்சயமாக இருக்குது. எனக்கு அது கண்கூடா தெரியுது. என்னை எத்தனையோ இதிலிருந்து அதில் இறைவன் தான் காப்பாற்றுறது. ஸோ நீதியும் நேர்மையும் இருக்கும்போது எங்களோட நான் ஒழுங்கு பயப்பட தேவையில்லை, நல்லா தான் நடக்கிறது. சரி, இத்தனை பயணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதய சிகிச்சை தொடர்பிலே. தனி ஒரு செந்தில்குமாரால் இதை நிறைவேற்ற ஒட்டுமொத்த அத்தனை பேருடைய பாதிப்புகளை நிறைவேற்ற முடியுமா? இல்லை, நிச்சயமாக. இப்போ இதுலேயே எனக்கு என்னோட எத்தனையோ பேர் வந்து நான் தனி மனிதன் என்றாலும் எனக்கு எத்தனையோ திரைமறைவில் எத்தனையோ பேர் இதுக்கு சப்போர்ட் இருக்காங்க. ஒரு நிகழ்ச்சின்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களா கால் பண்ணி சொல்லுவாங்க, நான் இத்தனை டிக்கெட் விற்று தரணும், எப்போ நான் டிக்கெட் புக் எடுக்கலாம் வந்து. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு படையே எனக்கு பின்னால் உண்மையாக இந்த சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறதில்ல, அந்த பேரெல்லாம் நான் ஒருத்தரை சொல்லிட்டு ஒருத்தரை சொல்ல வேணாம், அவ்வளோ பேர் நல்ல இதயங்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் என்ன பார்க்குறேன்டா, என்ன மாதிரி எடுத்து செல்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அப்போ ஓகே, இவர் செய்யும் பொழுது என்னால் முடிஞ்சது அந்த ஒரு 2 கிழமை இவரோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும்ண்டு. அதனால் ஆனால் அதே சமயம் நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிற வியூவர்ஸுக்கு சொல்கிறேன், எல்லாருமே பிறர் செய்வாங்கன்றது இல்லாமல் எல்லாருமே ஓகே இன்னொரு நாங்கள் வந்து ரிட்டையர் பண்ணிட்டு ஒரு காலத்தில் செய்வோம் அப்படின்ட்டு இல்லாமல் சமூகத்தில் அந்த தொண்டு இதை வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கொள்ளுவோம். எப்படி நாங்கள் காலையிலேருந்து ப்ரஷ் பண்ணி குளித்து கடவுளை கும்பிட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சிறிதாக நீங்கள் செய்யும்போது உங்களோட உள்ளத்தில் வந்து உண்மையாக கடவுள்லேயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு மனதில் ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. சரி, தனியே இருதய சத்திர சிகிச்சைக்காக மாத்திரம்தான் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்கிறீர்களா? வேறு துறைகளிலும் உங்களுடைய அந்த பயணம் என்பது விரிந்திருக்கிறதா? இதய சத்திர சிகிச்சை என்று மட்டும் இல்லாமல் இப்போ 2022 நவம்பர் மாதம் வந்து அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது. டாக்டர் பவந்தன், டாக்டர் பிரம்மா, நெஃப்ராலஜிஸ்ட், இவங்க தான் கிட்னி சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் இங்கே ஜெஃப்னால. இப்போ பவந்தன் யூகேல இருக்கிறார் டாக்டர் பவந்தன். அப்போ அவர் எனக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார். மல்லாவியில் வந்து ரொம்ப அந்த கிட்னியால் பாதிக்கப்பட்ட ரொம்ப பேர் தங்கள் உயிரை இழக்கிறார்கள். என்னென்றால் அவங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து டயாலிசிஸ் செய்துட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பணம் இல்லை. 40,000 ரூபா முடியும் மாதம், ஒன்றை விட்ட ஒரு நாள் வந்து போகிறதுக்கான செலவு. அதோட டயாலிசிஸ் செய்துட்டு ஒரு 4 மணி நேரம் ட்ராவலிங் செய்கிறேன்னு சொல்கிறது ஈஸியான ஒரு இது இல்லை. நான் உடனடியாக ஜெர்மனியிலேருந்து
$47,000 $48,000 இந்த ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா இருக்கும் பில்ஸ்லாம் கூட அந்த அந்த கருவியலை இறக்கி டயாலிசிஸ் சென்டர் கனடா மல்லாவி டயாலிசிஸ் சென்டர் அங்கே, பிறகு மாஞ்சோலில் புனரமைக்கப்பட்ட டயாலிசிஸ் சென்டர், பிறகு சாவச்சேரிக்கு 2 டயாலிசிஸ் மிஷின்ஸ், திருப்பி மல்லாவிக்கு ஒரு டயாலிசிஸ் மிஷின், இப்படியான உயிர்கள் காக்கக்கூடிய கருவிகள் எங்கே தேவையோ அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னொன்று அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வந்தது. மாஞ்சோலையில் அவசர இதய நோய் பிரிவு அதை வந்து எங்களோட கனடா அம்பாசிடர் தான் வந்து ஹை கமிஷனர் கௌரவ எரிக் வால்ஷ் தான் திறந்து வச்சவர். அதுவே ஏனென்றால் அங்கேருந்து அவசரமாக இங்கே கொண்டு வரக்கிறதுல எத்தனையோ பேருக்கு மரணங்கள் வந்து நடந்துருது. அப்போ அவையில் அங்கே அவையில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த தேவையான விஷயங்களை கொடுத்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆம்புலன்ஸில் அனுப்புறதுக்கு அதுவும் ஒரு ரொம்ப பிரயோசனமான ஒரு திட்டம். இப்போ கடைசியாக இதே நோய் பிரிவு டாக்டர் லக்ஷ்மண், டாக்டர் குருபரன் இந்த கார்டியாலஜிஸ்ட், இவங்கள் மற்றது டாக்டர் சிவசங்கர், இவர் தான் கார்டியோதராசிக் சர்ஜன் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில். இவங்கள் 3 பேர்கிட்ட இருந்தும் எனக்கு ஜனவரியோ பிப்ரவரி லாஸ்ட் இயர் எனக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று வந்தது. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவசரமாக இந்த இதய சத்திர சிகிச்சைகளை எனக்கு தான் அனுப்புவாங்க. முதல்ல டாக்டர் குருபனம், டாக்டர் லக்ஷ்மண், பெட்டிகுலர் வந்து டாக்டர் அருள்நிதி, யங் பேஷண்ட்ஸுக்கு உடனே அனுப்புவாங்க. இவருக்கு கலம்பில் கொண்டு போய் செய்ய முடியுமா ஏனென்றால் இவர்கிட்ட கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. அந்த யங் பேஷண்ட்ஸை நான் கொண்டு போய் லங்கா மருத்துவமனையில் டாக்டர் காந்திஜி அந்த டீமோடு சேர்ந்து நாங்கள் காப்பாற்றி விடுறோம். பிறகு இவங்க சொன்னாங்க, நீங்கள் அங்கே அனுப்பாமல் எங்களுக்கு இந்த மிஷினை நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஃபிலிப்ஸ் எக்கோ வித் டிஓஇ ப்ரோப்ஸ்ன்னு சொல்கிறது, அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே இந்த யாழ்ப்பாணத்திலே இதை செய்யலாம்னு. அதை நான் $95,000 கெனடியன் செலவில் எங்களோட நிவாரணம் நிகழ்ச்சி ஒன்று வச்சு நாங்கள் கொடுத்தபடியாக போன ஜூன் 7ஆம் தேதி எங்களோட கனடா ஹை கமிஷனர் தான் கூப்பிட்டு கௌரவ எரிக் வால்ஷ் வந்து கொடுத்தது. இன்றைக்கு நாங்கள் 135 சிகிச்சைகளை யாழ்ப்பாணத்திலேயே செய்து விட்டோம். ஒவ்வொரு சிகிச்சையும் 18 லட்சம் ரூபா நாங்கள் சேவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த மொத்த தொகையை எத்தனை கோடி நாங்கள் சேவ் பண்ணிட்டோம். அதை விட யாழ்ப்பாணத்தில் ஒரு அவசரமாக நீங்கள் அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த மிஷின் உங்களுக்கு இதய சத்திர சிகிச்சை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த வாய்க்குள்ளால் ப்ரோப் கொண்டு விடுவாங்க. அந்த லைவாக ஸ்கேன் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கும் எங்கே வேல்வ் லீக்ஸ் இருக்குது, எங்கே இன்ஃபெக்ஷன் இருக்குன்றது. அப்போ நீங்கள் ஒருக்கா எல்லாத்தையும் செய்துட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம் சிகிச்சையை. முதல்ல அப்படி இல்லை, அதை டிஓஇ ப்ரோப்ஸ் இல்லையண்டா நீங்கள் ஒருக்கா திறந்து செய்துட்டு அப்புறம் திருப்பி 3ஆம் நாள் எக்கோ எடுத்து பார்க்கும்பொழுது இன்னொரு இடத்த லீக்கண்டா நீங்கள் திருப்பி அந்த இதயத்தை ஓப்பன் பண்ணணும். அப்போ அந்த எல்லாட்ட உடம்பும் அது தாங்காது. அந்த சிகிச்சை மிஷினை நாங்கள் எடுத்து கொடுத்தது ஒரு பெரிய திருப்பு முனை இந்த யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு. இது இன்னொரு கட்டம். இதை விட நாங்கள் லைவ்லிஹுட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அதாவது வாழ்வாதாரங்கள், அதாவது நோயினால் கடும் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் தலைவனோ தலைவியோ இயலாத நிலையில் இருக்கிற கிட்னி அநேகமான டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் டாக்டர் பிரம்மா இங்கிருந்து எனக்கு அனுப்புவார். இந்த பேஷண்ட் ரொம்ப வறிய நிலையில் இருக்கான், நீங்கள் இயலமண்டா ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி எனக்கு டாக்டர்ஸ்லேருந்து நோட்ஸ் வரும். அதை வச்சு கொண்டு நாங்கள் வந்து இந்த இயலாத ஃபேமிலிஸுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறது. 2 பேருக்கும் இயலாத அவங்களால துப்புரவா இல்லை பெண் தலைமைத்துவம் குடும்பம்ண்டா அவள் மகனை கூட்டி கொண்டு டயாலிசிஸுக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ இன்னொரு மகனும் இருப்பார், 2 பிள்ளைகள் இருக்கும், அவளால் தொழில் தொடங்க இயலாது. அப்போ அவைக்கு மந்த்லி அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். இதை விட நடமாடும் மருத்துவ சேவை கிளிநொச்சியில் 8 வருஷமாக இயங்குது. ஓட்டோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு. வீட்டையே போய் வீட்டு தரிசிப்பு முள்ளந்தண்டுவடம் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு வீட்டையே போய் அவங்க கத்தீட்டரை மாற்றி இதை வட மாகாண சபையோட கடந்த 8 வருடங்களாக நான் இயக்குறோம். இதுதான் எங்கள் மொத்த திட்டம். சரி, தனியே வடக்கில் அல்லது இந்த நீங்கள் பூர்வீகமாக கொண்டு வரக்கூடிய இந்த பகுதிகளில் மாத்திரம்தான் இப்படியான வேலைகளை செய்யலாம் அல்லது எங்கெங்கெல்லாம் இந்த பணிகள் பறந்திருக்கிறது? வடக்கும் கிழக்கும். மற்றது இப்போ மலையத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மலையத்தில் ஏனென்னா ரொம்ப நாளாக ஏன் செய்ய இல்லைன்னா அங்கே ஒரு சரியான கார்டியாலஜிஸ்ட் எத்தனையோ முறை ட்ரை பண்ணி இதய நோய் நிபுணர்கள் அங்கே எத்தனையோ ட்ரை பண்ணனா நீங்கள் இதய நோயாளையும் நாங்கள் அனுப்புங்க, நான் இந்த மாதிரி எப்படி ஜெஃப்னால எப்படி பெட்டிகுலர்லாம் கார்டியாலஜிஸ்ட் எங்களுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி அனுப்பினா நாங்கள் இளமாக்களை காப்பாற்றலாம்டா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அந்த இடங்கள்லேருந்து எங்களுக்கு கிடைக்கல. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கவலையாக இருந்தது. அப்போ இந்த முறை நான் கொஞ்சம் கூட நாள் வந்து எடுத்து இங்கே வந்து சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணினான், சமூக வலைதளங்கள் அட்வைஸ் பண்ணான், இதே நோய் உள்ளவர்களை என்னை தொடர்பு கொள்ளவும் 3 நாள் நாங்கள் வந்து நுவரேலியா, கொட்டகலை, மற்றது டிக்கோயா இந்த மருத்துவமனைகள் நம்ம போய் நின்று எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்தாங்க. அவையிலெல்லாம் இப்போ தெரிந்து எடுத்து
இப்போ லங்கா மருத்துவமனையில் இப்போ 3 சின்ன பிள்ளைகளுக்கு இதய சத்திர சிகிச்சை 2 பேருக்கு நடந்துட்டு 3ஆவுக்கு நாளைக்கு நடக்க போகுது. இன்னும் பல பேருக்கு எதிர்வரும் கிழமைகள் நடக்க போகுது. அது பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப பாவம் இந்த மலையகத்தில் அந்த மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டே வெளியில் அந்த பெரிய ஹெல்ப் பண்ணு அவைகளுக்கு இல்லை. இனி அவைகளை நோக்கி எங்களோட உதவிகள் போகும். ஆரம்பத்தில் சத்திர சிகிச்சை நடந்துடக்கூடிய அந்த வேகமும் இப்போது நடக்கிற அந்த வேகத்துக்கு இடையில் வித்தியாசங்கள் இருக்கு. நல்ல கேள்வியோ. சரியான வித்தியாசம் இருக்கு. நான் சைபர்லேருந்து 50க்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டு 2018ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 50வது சிகிச்சை கொண்டாடினது லங்கா மருத்துவமனையில். 50லிருந்து 100வது சிகிச்சை வந்து 2023 5 வருடங்கள். 2023 மார்ச்சில் தான் 100வது சிகிச்சை கொண்டாடினது. இப்போ திருப்பி மார்ச் முடிஞ்ச ஏப்ரல் இப்போ 150வது சிகிச்சை. அப்போ ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கு. இப்போ இந்த 50 நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி நான் மார்ச் 4ஆம் தேதி வந்தேன். இப்போ இந்த டைமுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 20லேருந்து இப்போ நான் ஸ்கெட்யூல் பண்ண சர்ஜரியும் சேர்த்து 30 சர்ஜரிஸ் நடக்க போகுது. நான் திருப்பி நாட்டை நோக்கி திருப்பி போகிறது கிடையாது. அப்போ இது வந்து இந்த நேரத்தில் இதை குறிப்பிடணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகள் இப்போ ஒரு நல்ல ஒரு திட்டம் ஸ்ரீலங்கா லைஃப் இன்சூரன்ஸ் ஊடாக சுரக்ஷான்ற ஒரு ப்ரோக்ராம் ஊடாக 15 லட்சம் இலவசமாக கொடுக்குறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே நான் வந்து இறங்கிட்டேன். என்றால் அவ்வளோ பேரையும் அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்து செய்யணும். இதில் என்ன ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா அந்த அநேகமான இந்த பேஷண்ட்ஸ் இந்த ஃபேமிலிஸுக்கு இதை எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி அடுத்த அதை சப்மிட் பண்ணுறது, எத்தனாவது சப்மிட் பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள்ளே சிகிச்சை செய்யணும். இந்த ப்ரோசஸ் ஒன்றும் தெரியாது, செய்கிறதும் கஷ்டம். நாங்கள் வந்து இதை பொறுப்படுத்து அவைகளுக்கு பயண காசும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கான கொடுத்து 15 லட்சத்துக்கு மேலே உள்ள அந்த முடியிற அந்த சிகிச்சையும் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அப்படித்தான் இந்த கடந்த இவ்வளோ இதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களோட கார்டியாலஜிஸ்ட்டை உடனடியாக அணுகி எங்களுக்கு இதில் சுரக்ஷா மூலமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக எங்களுக்கு இதை செய்தாங்கோ அப்படின்ட்டு என்ன தொடர்பு உள்ள சொன்னாங்கன்னா அநேகமான ஆட்களுக்கு என்ன தெரியும் இந்த கார்டியாலஜிஸ்ட் உடனே உங்களை எனக்கு ரிஃபர் பண்ணுவாங்க. சரி, இவ்வளவு காலம் கடந்து வந்திருக்கிறீர்கள். இந்த பயணம் என்பது அல்லது இந்த சத்திர சிகிச்சை பயணம் என்பது நிறைய சவால்களை கொடுத்திருக்கும். உங்களை பொறுத்தவரையிலே எவ்விதமான கட்டங்கள் எல்லாம் தாண்டி இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பலவிதமான கட்டங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்டார்ட்டில் ஓப்பனிங்கில் வந்து செய்யும்போது தெரியும் வழக்கமான சாடல்கள் இருக்கும், யூனிவர் செய்ய நடந்த பொறாமைகள் இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் கடந்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட பயணம் வந்து நேர்மையாக நீதியாக நடக்கும்போது அவங்களே பார்த்து அந்த தெரியாது இவர்கிட்ட எல்லாம் எதிர்க்கின்றபடியாக ஒன்றும் செய்யலான்னு பேசாமல் விட்டுருவாங்க அந்த குறை சொல்கிறார்கள். அந்த மாதிரி சவால்கள்லாம் கட்டாயமாக இந்த பிகினிங்கில் இருந்தது. கடவுளே இப்போ இல்லை. ஆனால் கூடுதல் சவால் இப்போ எனக்கு நான் சவால்னு யோசிக்கிறேன் என்னென்றால் இந்த இந்த இதய நோயாளிகளை அடையாளம் கண்ட பிறகு அவர்களை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கிடையான டைமில் இவங்களோட உயிர் போகாமல் இருக்கணும். இதுதான் என்னுடைய சவாலை தவிர மற்ற இந்த ஆட்கள் கூறுற அதெல்லாம் இப்போ கடவுளை என்று இல்லை. இப்போ இந்த மெயின் இது என்னென்றால் அந்த ஐடென்டிஃபை பண்ண பேஷண்ட்ஸை வந்து நாங்கள் பழகிடுவோம். ஒரு மாத காலம் அவங்களோட பழகிடுவோம். அந்த பிள்ளைய திடீரென்று இறக்கும் பொழுது கடந்த வருஷம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெனிட்டா என்ற ஒரு பிள்ளை மட்டக்களப்பில் எனக்கு அவசரமாக செய்யணும்னு வந்தது. அதே மாதிரி மயூரனுக்கு 13 வயது, பெனிட்டாவுக்கு 7 வயது நினைக்கிறேன். 2 பேரையும் நாங்கள் வந்து சத்திர சிகிச்சைக்கு ஆயத்தம் பண்ணி அந்த 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 மயூரனோட தாயாரும் இதே நோயால் 6 மாதத்துக்கு முன்னே மரணித்திருந்தார். அப்போ தாயாரோட தங்கச்சி தான் எனக்கு வந்து அழுதழுது வீடியோவை தவப்பனும் அழுதழுது எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தவர். கடைசியாக அவரை கொண்டு வந்து இங்கே சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னே அந்த 2 பிள்ளைகளுமே மோசம் போயிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இதை விட பரமேஸ்வரன் 2016ஆம் ஆண்டு அமுதச்செல்வி பரமேஸ்வரன் 2 பேரை நான் கொண்டு வந்து லங்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அமுதச்செல்விக்கு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ப்ரீ சர்ஜரி இன்ஸ்பெக்ஷன். இவருக்கு பரமேஸ்வரனுக்கு இதயத்தில் ஒரு கிருமி இருக்குண்டு திருப்பி வெளியில் எடுக்கும் பொழுது அவர் தவறிட்டார். அவருக்கு என் மகன் வயது. அப்போ எனக்கு என் மகனை லூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுதான் உண்மையாக பரமேஸ்வரனை லூஸ் பண்ணது தான் எனக்கு ஒரு பயங்கர ஒரு வெறியை ஏற்படுத்திட்டு இந்த பிள்ளைகளை காப்பாற்றணும். அது இப்போ நினைச்சாலும் அந்த போய் எனக்கு அந்த கேட்ட விதம் என்ற நெஞ்ச ரொம்ப உருக்கமாக இருக்கும்.
நிறைய பேர் ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள், ஆனால் செய்வதை பார்த்து விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. திரு செந்தில்குமரன் பணம் ஈட்டுவதற்காகத்தான் இதை செய்கிறார் என்று சொல்லி வந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? பணம் ஈட்டுனா அதுக்கான செலவுகளை உடனே நான் காட்டுறேன் தானே. அப்போ அதான விமர்சனங்கள் வந்து இல்லாமல் போயிடும். புகழன்ற வந்து கட்டாயமாக நாங்கள் ஒன்று செய்யும்போது வரும். அது அது தடுக்க இயலாது. என்னடா நாங்கள் நல்ல விஷயம் செய்யும்போது புகழன்ற வரும். அதை எங்கடா தலையில் ஏறக்கூடாது. இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் தானே, கோவிலில் போய் நிற்கிறது, இந்த யாசங்கள் கேட்குறதெல்லாம் எங்களை நாங்களே கட்டாயமாக கோவிலில் நிற்கும்போது எத்தனையோ பேர் நல்லா நினைச்சாலும் சில பேர் இவர் தண்டை பாக்கெட்டில் அப்படி என்று எங்களை அறியாமல் வந்து எத்தனையோ விஷயம் வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்த விதமே. ஆனால் உலகம் அப்படி இல்லை. காண்றது அதுலேயே ஜட்ஜ் பண்ணுறது, இவர் அப்படித்தான் அநேகமான ஆக்கள். அதனால் அதை பற்றியெல்லாம் உண்மையாக கவலைப்படாமல் நான் எங்களோட நேர்மையும் அந்த இதய சுத்தியும் இருக்கும் பொழுது இதை பற்றியான இதெல்லாம் கணக்கெடுக்காம போகணும். இல்லைன்னா ஒவ்வொரு இதுக்கும் கேள்விக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டி இருந்தால் எங்களோட இலக்கை நோக்கி நாங்கள் அடைய முடியாது. எந்த இலக்கு பெருசு. இந்த பிள்ளைகளை எதிர்காலத்தில், அதுவும் குறிப்பாக எங்களோட சமூகம் போரால் இவ்வளவு பிள்ளைகளுக்கு ஏன் இந்த இதய சத்திர சிகிச்சை நோய் ஏன் தேவைப்படுது, இவ்வளவு பேர் ஏன் கிட்னியால் பாதிக்கப்படுறாங்க ஏன் என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா இவங்களோட சுற்றுப்புற சூழல், போரால் வந்த கெமிக்கல்ஸ், இதெல்லாம் இந்த ஒரு ஜெனரேஷன் நாங்கள் காப்பாற்றி விடணும். இன்றைக்கு நான் சொல்கிறேன், எந்த மகனோ எந்த வயதுக்குள்ள பல பேருடைய மகன்மார்களோ பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ தாயத்தை நோக்கி அவருடைய உதவிகள் இருக்காது. நிச்சயமா வரப்போவதும் இல்லை அவர்கள். இப்போ நாங்கள் ஏதோ இந்த முடிஞ்ச அளவுக்கு எங்களாம் இது பண்ணி இந்த நோக்கமெல்லாம் வளர்ற நாங்கள் 180 சிகிச்சை செய்த அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்கெல்லாம் இப்போ நான் எப்படி இவங்களுக்கு விஷயங்களை புகுத்தி, திருக்குறள்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். நான் இப்போ ஒரு 100 திருக்குறள் இங்கே அடிச்சிருக்கிறேன். நல்ல பெரிய புக்கில் இருந்து கண்டேன் நான். அப்புறம் அதைத்தான் நாங்கள் ஒரு கிஃப்டாக கொடுக்க போகிறோம் இந்த பிள்ளைகளுக்கு கூட. ஏன்னா நான் ஒரு போட்டியும் வைக்க போகிறேன். இந்த திருக்குறளை வாசித்து இப்படியான நல்ல விஷயங்களை செய்யும்பொழுது திருக்குறளில் அது ஒரு வாழ்வியல். அதை படித்து வளர்கிற அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைகளாக தான் வருவாங்க. அதனால் இந்த நோக்கம் முழுக்க இந்த சமூகத்தை நல்ல விதமாக மாற்றணும். அந்த புறங்கூறாமை, ஒழுக்கத்தோடு இருக்கிறது, இந்த பிறருக்காக வாழ்கிறது, இதெல்லாம் நான் செய்யும் பொழுது அது நல்ல ஒரு சமூகமாக மாறும். ஸோ இதுதான் என்னுடைய பதில், நோக்கமும். சத்திர சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் அந்த இடைப்பட்ட நேரம், சத்திரை நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே பதற்றமாக இருக்கும், பெற்றோர்களுக்கு எவ்வளோ பதற்றமாக இருக்கும், நீங்களும் அனுப்பிட்டு அதை பார்த்து கொண்டிருக்கிறது, அல்லது அந்த முடிவுகள் சத்திரை இதை முடிந்து விட்டதா, வெற்றிகரமா, என்ன விஷயம், என்ன நடக்கிறது என்று அந்த அறிந்து கொள்கிற அந்த இடைவெளி இருக்கிறது. அதற்கு பின்னாலே அந்த பிள்ளைகள் பழைய நிலைமைக்கு, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்தல் என்பது மிக முக்கியமான விஷயம் என்று. அந்த பிள்ளைகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்ததுக்கு பிறகு உங்களுடையதும் உங்களுடைய கொடையாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நேற்றைக்கு ஒரு சின்ன ஒரு 6 சத்திர சிகிச்சை செய்த இந்த பிள்ளைங்க நான் சந்திச்சேன். அவையில் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வந்திருக்கணும். அவையில் தேதவ பண்ணுற முகத்தில் இருந்த சந்தோஷம் இவ்வளோ. என்னடா ஒரு பிள்ளை இதே வருத்தத்தால் வரும்பொழுது இந்த லேடி ரிச் மருத்துவமனைக்கு போய் வந்து அங்கே பாஷை தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னடா இங்கே இதய நோய் நிபுணர்கள் இல்லை யாழ்ப்பாணத்தில். அப்போ பெட்டிக்ரோலையும் இப்போ தான் உள்ள வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பிள்ளை இந்த மாதிரியான வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள உடைய ஃபேமிலிஸுக்கு அவங்கள் கோ த்ரூ பண்ணுற அந்த சஃபரிங்ன்றது இந்த கொடுமை ரொம்ப கொடுமையானது. அப்போ அவையோட முகத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த சத்திர சிகிச்சை நீங்கள் கேட்டீங்க, முதல் கேள்வி இது, 2ஆக பிரிக்கணும். அந்த சத்திர சிகிச்சை நடக்கும்போது எனக்கு அடிப்பாங்க. நான் ரெக்கார்டிங் இருக்கு, பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ணா உள்ளே கொண்டு போயிட்டாங்க, இன்னும் வரையில் 7 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் உண்டாக்க எங்களுக்கும் அது டென்ஷனாக இருக்கும் ரொம்ப. இப்போ ஒரு பின்னோக்கி செல்றேன். இந்த பிள்ளை பெட்டிக்குலோ சேர்ந்த ஒரு பிள்ளை இந்த கையில் கொடுத்தாங்க. நான் போகும்போது இந்த பிள்ளையை காப்பாற்றித்தாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட கோவிடுக்கு முன்னே நடந்தது. அப்போ நான் அந்த ரிப்போர்ட்ஸை செக் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு சத்திர சிகிச்சை செய்ய இயலாது. ஏன்னா அதை தாண்டிட்டுது. அதில் இதய நோயில் பல விதமான இதய நோய் இருக்குது. அதில் TOF என்று சொல்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு இதய வருத்தம். டெட்ராலஜி ஆஃப் ஃபெலோன்னு சொல்கிறது. அந்த நல்ல ரத்தமும் கூட ரத்தமும் கலக்கும். அது மேலை நாடுகளில் 18 மாதங்களுக்குள் அந்த சிகிச்சையை செய்து விடுவார்கள்.
இங்கே இலங்கையில் 12, 15 வயது கூட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அவைகளுக்கு நாள் போக 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 அவங்களோட அந்த இதயத்தில் இருக்க பல உறுப்புகளை அந்த 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 டொஃப் நோய் வந்து பழுதாக்கிடும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இதய சிகிச்சை செய்ய முடியாது. அப்படி அந்த ஒரு பிள்ளைய எனக்கு கையில் கொடுத்து அந்த தாய் இப்படி கேட்குறா. நான் கொண்டு போய் எங்கட இந்த இந்த இதில் டெஸ்ட் எல்லாம் முடித்த பிறகு இவருக்கு ப்ரைவேட்டில் செய்ய முடியாதுன்ட்டு வந்துடுது. ஏனென்றால் 80% இவருக்கு சான்ஸ் இல்லை. இந்த பிள்ளை இவரும் இன்னொரு பிள்ளை கொழும்புத்துறையை சேர்ந்த இன்னொரு பிள்ளையும் 2 பேருக்கு அந்த அதே மாதிரி தான் வந்தது. ஆனால் குறிப்பிட்டு இந்த பிள்ளையை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் பிறகு லேடி ரிஜிக்கே டாக்டர் காஞ்சன சிங்கப்பள்ளிகிட்ட கேட்டேன், தயவு செய்து நீங்கள் இதுலேயே நீங்கள் எல்லாராச்சும் செய்தாங்க, நான் வந்து இங்கே வந்து செய்ய இயலாது, இதை நீங்கள் இங்கே செய்தாங்கன்னா அவர் நான் சொன்னவர் இதில் 80% வந்து இவருக்கு சான்ஸ் இல்லை செந்தில், நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ண போது கிட்டத்தட்ட 8 மணித்தியால சத்திர சிகிச்சை. எனக்கு தாய் தகப்பன் அடித்து அழுகுறாங்களா, அண்ணா கொண்டு போயிட்டாங்க, ஏதாவது சொல்லுங்க அண்ணா என்னண்டு. அப்போ நான் என்ன செய்கிறது, நானும் சாரி தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க. பிறகு அந்த பிள்ளை தவறிட்டார். சரியோ, அந்த குடும்பம் அந்த பிள்ளையின் பிரேதத்தை இருந்து கொண்டு வட்டிக்கிலோ போகிறது கூட காசு இல்லாமல் இருந்தாங்க. அவ்வளோ ஒரு துயரமான, எனக்கு அந்த அழுகுறலும் அதையும் இந்த காதில் ஒழிச்சு கொண்டே இருக்கேன். அப்புறம் நாங்கள் அந்த வேனுக்கெல்லாம் பே பண்ணி தான் அனுப்பினது. அதே மாதிரி இந்த மற்ற பிள்ளை கொழும்புத்துறையை சேர்ந்த அந்த பிள்ளை வந்து இறந்துட்டா. அவவும் 6 வயது அழகான ஒரு பெண் குழந்தை, அவருக்கும் லேட்டாக போயிட்டுது. அப்போ அந்த அந்த பிள்ளைய தவம் இருந்தான் பெற்றவங்க தாய் தகப்பன். அந்த பிள்ளையின் மரணத்தால் அந்த மற்ற பிள்ளைக்கும் அந்த மற்ற பிள்ளை கருவுற்றிருந்து அது அபோஷன் ஆகி அவைகளுக்கு கிட்டத்தட்ட சித்த சுவாதீனம் இல்லை அந்த மாதிரி போயிட்டாங்க. அப்போ அவைகளுக்கு நாங்கள் பிறகு ஒரு போட் ஒன்றை கொடுத்து அவைகளுக்கு ஒரு லைவ்லிஹுட்ஸ் அவைகளுக்கு அந்த இதுலேயே சோகத்தில் இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படி செய்தாங்க. இதெல்லாம் ரொம்ப அதான் இது மறக்க முடியாத சில அனுபவங்கள் எங்களோட வாழ்க்கையில். இதுதான் என்ன மேலும் மேலும் இதுக்குள்ளே உண்மையாக அந்த இதுக்குள்ளே தள்ளினாங்க. நீண்ட பயணம், அது ஒரு சிக்கல் மிகுந்தது. அல்லது இவ்வளவு துன்ப துயரங்களையும் தாண்டி வாழ்தல், ஒரு தனிமனிதாபத்தையும் தாய் கொள்வது, நிறைய ஒரு பக்கம் பாராட்டுகளை விட்டு விடுவோம், நன்றி சொல்கிற வார்த்தைகளையும் விட்டு விடுவோம், விமர்சனங்களும் இவர் அப்படித்தான் இவர் இப்படித்தான், இந்த பணம் அங்கே தான் போகிறது, அப்படி இவர் தன்னுடைய பணத்தில் செய்தாரா, இவர் ஊர்லெல்லாம் பணம் செய்தார் என்று சொல்லி பல்வேறுபட்ட வார்த்தைகளை கேட்பது என்பது கொடுதலும் கொடிது. நீங்கள் கோவில்களிலே அல்லது பாடல் நிகழ்ச்சிகளிலே போய் இப்படியான விஷயங்களுக்காக சேகரிக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை சொல்கிறீர்கள். இன்னொரு விடயத்தை சொல்லிட்டு அடுத்த தலைமுறை இங்கே வரப்போவதும் இல்லை, இங்கு தங்களுக்கு உறவுகள் இருக்கிறது, அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்று இப்போது இருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் தேச தலைமுறை செய்வதை போல செய்ய போவதுமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அங்கத்தேவர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இப்படி நிதி சேகரிக்கிற போது எந்தளவு தூரம் பங்களிப்பு செலுத்துகிறார்கள்? ரொம்ப அப்பா நினைச்சு பார்க்க ஆல்மோஸ்ட் நான் சொல்லுவேன், இப்போ என் மூலமாக தான் இல்லை, எத்தனையோ பேர் எத்தனையோ வறிய குடும்பங்களுக்கு இன்றைக்கு புலம்பெயர் உறவுகள் இல்லையென்றால் இன்றைக்கு நீங்கள் இதில் எத்தனையோ பேர் வந்து உயிர் இல்லாமல் இருப்பாங்க, உயிர் போயிருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு என் மூலமாக இல்லை, எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் இங்கே நடந்து கொண்டிருக்கு. இந்த புலம்பெயர் உறவுகள் தான் இதுக்கான நிதியை வழங்குறாங்க. இப்போ எல்லாருமே என்ன மாதிரி 100% கொடுக்கணும்னு அந்த சக்தி இருக்காது. இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறபடியாக நிகழ்ச்சி செலவு, நான் வந்து போகிற செலவு, என் எம்ப்ளாயி ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் நான் தான் நானும் ஒய்ஃபும் பே பண்ணுறோம். அதுவும் உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் 100% அப்படி தான் எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. என் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் எல்லாராலும் அப்படியே இல்லாது, அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டாக அவங்கள ஒரு 15% 20% அந்த கணக்குகளை காட்டி இவ்வளவுக்கு செலவழிஞ்சுன்னு கொடுத்தால் அது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கும். அதை பட் புலம்பெயர் உறவுகள் இல்லாமல் தாயகத்தில் உண்மையாக ஒரு 80% நான் சொல்வேன் ஹெல்ப் பண்ணுறார்கள். ஒரு 20% தான் அந்த சுயநலமாக தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று இருக்கிறார்கள். உண்மையிலே பல பேர் கடவுளை கும்பிடுவார்கள், ஆனால் உங்களை கும்பிடுவர்களையும் நாங்கள் நேரிலே பார்த்துருக்கிறோம். அந்த தூரம் அவர்களுக்கு வாழ்க்கையும் அவருடைய எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறீர்கள். எப்போது வரை இந்த பயணம் தொடரப்போகிறது? எந்த இதயம் துடிக்கும் வரை இந்த பயணம் கட்டாயம் போகும். ஏனென்றால் இது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பிறக்கும் பொழுதே எங்களோட தலையில் ஒரு கிளாக் கொண்டு வச்சிருவார். அந்த கிளாக் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த முள் நிற்கும். அந்த முள் நிற்கிற மட்டும் இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களோட 2 பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க. இந்த அடுத்த வருஷம் இந்த ஒய்ஃப் தன் வேலையை வந்து ராஜினாமா செய்ய போகிறா. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே அநேகமாக இப்போ ஒரு 1.5 மாதம் நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டுக்காக வந்தேன். நான் இந்த இவ்வளவு
இந்த சுரக்ஷா திட்டத்தின் கூட எங்களோட பிள்ளைகளெல்லாம் போட்டு எடுக்கணும்னு தான் ஓடி வந்துடும். இந்த இந்த மாதிரி 6 கிழமை நான் ஒரு ஆளும் நின்றதில்லை இந்த ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் விட்டு. ஆனால் அடுத்த வருடத்திலிருந்து அவரும் வாரபடியாக நாங்கள் 2 பேரும் கூட நாள் எங்களோட பிஸ்னஸை நான் இப்போ எனக்கு பணம் சேரிக்கணும், எனக்கு இன்னும் பிஸ்னஸ் எனக்கு தேவைன்ற நிலைமை இல்லை. அப்போ எங்களோட லைஃப்பை நாங்கள் இதுக்கு டெடிகேட் பண்ணுறோம். நோயுள்ள இந்த குறிக்கோளே இந்த நோயுள்ள இந்த நான் எப்போவுமே யோசிக்கிறது அவங்களோட நிலைமையில் நான் இருந்தால் இந்த பிள்ளை இந்த மாதிரியான ஒரு துன்பத்திலிருந்து என்னுடைய மனைவி அடுத்த விட சாப்பாட்டுக்கு இல்லையேண்டா நான் எப்படி இருப்பேன்றதை நான் யோசிக்கிறது. அதனால் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இதுக்கு தான் டெடிகேட் பண்ணுறோம். ஸோ உங்களோட கேள்விக்கு பதில் இந்த உயிர் இருக்கிற மட்டும் இந்த பயணம் தொடர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக அங்கே கனடா மேடைகளிலும் சரியான இடங்களிலும் சரி பாடல்கள் மூலமாகத்தான் நிகழ்ச்சி நடக்கிறது, அதன் மூலமாகத்தான் கொடைகள் கிடக்கிறது. கோயிலே மடிப்பீச்சை கிடைத்தாலும் கூட பெருமளவான நிதி என்பது நிகழ்ச்சிகள் மூலமாக வருகிறது. 2 வரிகள் நேர்களுக்காக, நீங்கள் நிறைய இடங்களை பொருள் பார்க்க முடியாது, நேரடியாக பார்த்திருக்க மாட்டார்கள், அர்த்தமுள்ள 2 வரிகள் நீங்கள் பாடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒரு பாடல் கவிஞர் புலமைப்பித்தனுடைய வரிகளில் ரொம்ப அழகாக இருக்கும். இதன்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவங்களோட வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம், நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒரு போதும் மறையாது அவன் காட்சியாம், ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையை காத்துக்கள் அந்த பயணம் தொடர வேண்டும். பல்வேறுபட்ட விஷயங்கள், வேலைப்பாடுகள் மாறி மாறி மலையகம், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு, சத்திர சிகிச்சைகள் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இடையிலே ஒரு நேரத்தை எடுத்து இந்த நிகழ்ச்சிக்காக இந்த விஷயங்களை பேசுவதற்காக தெளிவுபடுத்துவதற்காக சொல்லுவோம். அதை விட 150 என்ற அந்த இலக்கை அடைந்ததற்கு ஐபிசி தமிழ் குழுமம் சார்பிலே எல்லோருமே இந்த விஷயங்களை செய்துவிட முடியாது. வாழ்க்கையில் எவ்வளவு விதமான விடயங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய பணி, காலத்தால் வந்தளிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பணி. 150 பேருடைய வாழ்க்கை என்பதும் அவர்கள் இறுதி தருணங்களுடைய தருவாயில் இருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும், அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை அர்ப்பணித்ததை செய்வது என்பதும் எல்லோராலும் முடிந்திடக்கூடிய விடயம் கிடையாது. அதை செய்கிறீர்கள், தொடர்ந்து செய்யுங்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின ஐபிசி தமிழ் நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் அழகாக கேள்விகளை கேட்டு இதை மக்களுக்கு கொண்டு சொல்கிறீங்க, அதுக்கும் எங்களோட கொடையாளிகளுக்கும் அதே சமயம் எனக்குத்தான் கொடுக்கொண்டில்லை, நீங்கள் பிற இதுக்கு நீங்கள் பல பேர் கொடுத்து கொண்டிருப்பீங்க, அவங்களுக்கும் நான் நன்றி என தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. உங்களோட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி. திரு செந்தில்குமார் அவர்கள் பல்வேறுபட்ட விஷயம் 150 நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தொடர்ச்சியான இந்த பணி என்பதும் மனிதநேய பணி என்பதும் தனியொருவராக மாத்திரமல்ல அந்த சமூகத்தை சேர்த்து நிறைய பேருடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அடையாளப்படுத்தி இருக்கிறது. வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.